ஹலோ ஒன் அண்ட் மெவின் வெல்கம் டு நாவாஜி. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறேன்னா குபேரா இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே இந்த இந்த பாகுபாடியே வேண்டாம். தெலுங்கு ஒரிஜினல் ட்ரெய்லரையும் தமிழ் ட்ரெய்லரும் நம்ம புதியதுக்காக தமிழ் ட்ரெய்லர் ரெண்டுமே ஒன்றா ரியாக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா எந்த ட்ரெய்லர் வந்தாலும் லைக் வந்துட்டு தெலுங்கு படம் மலையாளம் படம் வந்தால் ட்ரெய்லர் வந்தால் கூட தமிழ்லேயே சேர்த்து ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து தனி காமெண்ட் வருது. அது இப்போ நான் ரியாக்ட் பண்ணி முடிச்சு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் ட்ரெய்லரோ டீசரோ அப்போ கேட்குறாங்க. ஸோ கேட்குறப்ப 2 வாட்டி நான் எனக்கு பண்ணுற மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ் அது வந்துட்டு எனக்கு கண்டென்ட் தான், நிறைய வீடியோஸ் தான் மேக் பண்ணலாம் ரைட்டா. பட் எனக்கு அது வேணாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, மேபி நீங்கள் வேற ஆள் ரியாக்ஷன் பார்க்கறதுக்காக நீங்கள் பார்ப்பீங்க நம்ம கண்டென்ட்டை. ஸோ உங்களுக்கு ஒரு கால்க்கான நீங்கள் இந்த வீடியோ தமிழ் வீடியோ இன்னொன்று வீடியோ இருக்கா அப்படிலாம் சொல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக ஒரே வீடியோவில் நான் 2க்கும் ரியாக்ட் பண்ணிடுறேன். நீங்கள் டைம் இருக்கும் செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு வீடியோலேயே நம்ம ரெண்டு ட்ரெய்லர் தெலுங்கு அண்ட் தமிழ் ட்ரெய்லர் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ குபேரா இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி எடுத்துக்கிட்டால் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். தனுஷ் சார், நம்ம நாகார்ஜுனா சார் வந்துட்டு ஒன்னா லீட் ரோல் பண்றாங்க. நம்ம தனுஷ் சார் வந்துட்டு ஒரு பெக்கரா பிளே பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் ஒரு என்ன ஒரு கேரக்டர், ஒரு ஞானம் உள்ள கேரக்டரா, அடிப்பட்ட வந்து ஒரு கேரக்டரா, லைக் வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண ஒரு கேரக்டரா, எப்படி வந்து போர்ட்ரே பண்ண போறாங்க அந்த கேரக்டர், இப்போ ரியல் லைஃப்ல எப்படி கனெக்ட் ஆக போகுது, லைக் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டாரி ஒன்று இருக்கு, அது எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறாங்க. கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல, தகுதியும் இல்லை, நம்மளுக்கு பின்னிருப்பாங்க தனுஷ் சாரா இருக்கட்டும். அதுவும் பெக்கர் வேற, சும்மா சாதாரண கேரக்டர் கொடுத்தாலே பின்னி எடுப்பாரு நம்ம தனுஷ். ஸோ பாப்போம் என்ன ட்ரெய்லர் என்ன ஒன்று அந்த கதையை கொஞ்சம் எனக்கு டீசல் எனக்கு வந்து புரியலைங்க. ஸோ கொஞ்சம் மேபி எலிவேட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வாங்க முதல்ல நம்ம தெலுங்கு ட்ரெய்லர் பார்த்துறோமா? ஸோ யா லெட்ஸ் வாட்ச். கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. కోట్లు 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 అంటే ఎంత సార్? ఆయిల్ అంటే సాధారణ విషయం కాదు, మన అందరి తొక్క తీసి పదవి నుంచి దింపేసే పవర్ఫుల్ విషయం. నాకు కావాలి సిద్ధపజీ. ఈ దేశంలో డబ్బు పవరే పనిచేస్తాయి, నీతి న్యాయాలు కాదు. ఇది చరిత్ర. ఎవడైనా నోరిప్పితే చంపేస్తా. వాళ్ళ మీద చెయ్యడానికి వీల్లేదు. నా పేరు దీపక్. అమ్మా 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 అమ్మా, ఎందుకు నా ఎంట పడుతున్నావు? మీరు తప్ప నాకెవరు తెలీదు మేడం. నీ చావు నువ్వు చావు, నా చావు నేను చేస్తా. చచ్చిపోవద్దు మేడం. బతుకేం చేయాలి? బతుకు కోసమే బతుకు. దేవాన్ చూసావా? చెప్పు. బిగారోడ్కి అడ్రస్ ఏముంటుంది? అసలు ఎలా పట్టుకుంటావు వాడిని? ఒక ముస్టూడు ఇప్పుడు గవర్నమెంట్ ని రిస్కులో పడేశాడు. జాలి పట్టం బాగుంటుంది, కానీ అది మెల్లగా మిమ్మల్ని చంపేస్తుంది. డబ్బులు, పోలీసులు, కోట్లు అన్నీ వాళ్ళవే. మనలాంటి వాళ్ళ చేతుల్లో ఏమీ ఉండదు. ఈ ప్రపంచం మొత్తం వాళ్ళదే. ఈ ప్రపంచం మొత్తం వాళ్ళది కాదు మేడం, నా ప్రపంచం కూడా ఇక్కడే ఉంది. అక్కడ డబ్బులు, పోలీసులు మీరు చెప్పినవి ఏవి ఉండవు. అక్కడే తెలుసుకుంటా. అంటే ஓகே ஓகே. ஆனால் லாங்குவேஜ் புரியாதுனா அந்த ஸ்டாரி புரியல. ஏதோ ஒன்று இருக்குங்க, ஏதோ ஒரு எமோஷனலாக செம்ம பயங்கரமான ஒரு வெயிட்டான ஸ்டாரி பேக்ரவுண்ட் இருக்குது. நம்ம வந்துட்டு தமிழ் ட்ரெய்லர் பார்த்துட்டு பேசுவோமா, அப்போ தான் கொஞ்சம் புரியும், சரிங்களா? ஸோ தமிழ் ட்ரெய்லர் பார்க்கலாம். தெலுங்கு புரியலன்னு இல்லை, கொஞ்சம் புரியுது. கொஞ்சம் அங்கங்கே வந்துட்டு சில லாங்குவேஜ் சில வார்த்தைகள் புரியல. ஓகே, நம்ம தமிழ் ட்ரெய்லர் பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் வாட்ச். கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. கோடி கோடி கோடினா எவ்வளோ சார்? ஓயிலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆள்ற அரசாங்கத்தையே தூக்கி அடிச்சுட்டு புது அரசாங்கத்தை உருவாக்குற பவர்ஃபுல்லான விஷயம். எனக்கு வேணும் சித்தப்பாஜி. இந்த நாட்டில் பணமும் பவரும் தான் வேலை செய்யுது. நீதி நியாயம் இல்லை, இது சரித்திரம்.
இவனை வச்ச வாய திறந்தீங்க கொன்னே போட்டுருவேன். அவங்க மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. என் பேர் தீபக். அம்மா 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 எதுக்குடா என் பின்னால வந்து உயிரை வாங்குற? எனக்கு உங்களை தவிர யாரும் தெரியாது மேடம். உன் சாவு நீ சாவு, என் சாவு நான் சாவுறேன். சாக வேணாம் மேடம். பழச்சு என்ன பண்றது? வாழ்றதுக்கு தான் பொழைக்கணும். பொண்ணு தெய்வம் எங்க இருக்கான்னு சொல்லு. இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் அட்ரஸ் எங்க இருக்கு? அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பிச்சைக்காரன் கவர்மெண்ட் ரிஸ்கிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. இறக்கம் காட்டுறது நல்லதுதான் தீபக்ஜி, ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே கொன்னுடும். பணம், பவர், கோட்டு எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. இந்த உலகம் பூரா அவங்க தான். இந்த உலகம் அவங்களோடது மட்டும் இல்லை மேடம், என் உலகமும் இதுதான். நீங்க சொன்ன காசு, போலீஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. பாத்துக்கிறேன். அப்படின்னா ஓகே, நைஸ். ஒரிஜினலாக பிச்சைக்காரன், ஒரிஜினலாக தனுஷ் சார் வந்துட்டு பிச்சைக்காரன். ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால அரக்கம் காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம நாகார்ஜுனா சார், அவருக்கே ஒரு தலை மேலே பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி நிறைய பீப்புள் இருக்காங்க, ரைட்? உங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருக்கலாம். அவங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்கும். இதில் இறக்கம் காட்டுறேன், அதை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அவர் பணக்காரன்னு நினைக்கிறேன். ஃபேமிலி மேன் அஃப்கோர்ஸ். லுக்கெலாம் மாற்றி ட்ரெஸ் கொடுத்து இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து ஏதோ சீக்ரெட் வந்துட்டு தனுஷ்க்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது பிஸ்னஸ், ஏதோ பாலிடிக்ஸ் கேம் மாதிரி இருக்கு. ஏதோ சீக்ரெட் தெரிஞ்சிடுச்சு. ஸோ தெரிஞ்ச கையோட அவர் வெளியாயிட்டாரு. அவர் அந்த தனுஷ் பிடிச்சானுங்களா இல்லையா, பிடிச்சி நான் போட்டு தள்ளினானுங்களா என்ன, எப்படி கதை தனுஷ் இப்போ போட்டு கொடுத்துட்டாரா, அப்படிதான் ஓட போகுது. இந்த ரஷ்மிகா வந்துட்டு என்ன கேரக்டர் ப்ளே பண்ணாங்கன்னு தெரியல, இல்லை ஜோடியா என்னன்னு தெரிலங்க. பார்ப்போம். நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியங்க. நல்லா கண்டிப்பாக நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஒரு என்ன சொல்றது, எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பார்க்கணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க. சரிங்களா, ஒன் வேர்ட்ல எப்படின்னு சொல்லணும்னு தெரில. ஸோ நல்ல அந்த ஸ்டாரியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்குது பார்க்கணுன்னு. ஒரு ஸ்டாரி பேஸ்டாண்ட ஒரு ஒரு படமாக தான் இருக்க போகுது. ஒரு எமோஷனல் ட்ராமா, பாலிட்டிக் கேம்ஸ் எல்லாமே ஒரு கோம்போவாக வர ஒரு ஜான்ரா தான் நினைக்கிறேன். ஸோ காத்திருந்து பார்ப்போமே, சரிங்களா? ஸோ நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலையா ட்ரெய்லர், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா வந்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வேறு வீடியோஸ், வேறு ட்ரெய்லர், டீசர், மியூசிக் வீடியோ, இல்லை வீடியோ சாங்ஸ், லிரிக்கல் வீடியோ, என்ன ரியாக்ட் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் விஷயத்தை பற்றி பேசணுமா, எக்ஸ்பிளைன் பண்ணணுமா ஒரு விஷயத்தை பற்றி, ஸோ எல்லாமே வந்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த என்ன டாபிக் பேசலாம், என்ன ரியாக்ட் பண்ணலாம், இல்லை என்ன படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணலாம் இன்னும் சொல்லிட்டு எதுனா நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் வந்துட்டு அதை நான் நோட்டீஸ் பண்ணுவேன், கமெண்டில் பார்ப்பேன். நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களை மென்ஷன் பண்ணி அந்த வீடியோன்றது செஞ்சு அப்லோட் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ ஐம் ரியலி வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிக்வஸ்ட் அண்ட் சஜஷன். ஓகே, ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சீன் எக்ஸ்ட் டேக் கேர், பாய்.